Hello everyone, நான் நவீன் குமார். எனக்கு இந்த வீடியோ நான் பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோவில் வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஒரு ஃப்ளாட்டுக்கு உண்டான கேபினெட்ஸ்லாம் வந்து கம்ப்ளீட்டாக வந்து பண்ணியிருக்கோம். இதில் என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஒரு கிச்சன், அதுக்கப்புறம் 3 வார்ட்ரூப்ஸ் வந்து இதில் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் க்ராக்கரி யூனிட், டிவி யூனிட்லாம் செப்பரேட்டாக பண்ணியிருக்கோம். டிவி யூனிட்டில் வந்து இதில் மேக் பண்ணியிருக்க மாட்டேன். ஏன்னா கீழே வந்து வெறும் பேஸ் யூனிட் மட்டும்தான் வரும். மேலே வந்து பார்த்தீங்கன்னா அப்பரில் வந்து ஜஸ்ட் டிசைன் ஒர்க் அந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாகவே வரும். அதனால் அதில் பெருசாக வந்து ஃபோக்கஸ் பண்ணலை அப்படின்னா அதோடய கேபினெட் வந்து இருக்குது. ஒரு இடத்துல வந்து ஒன்று இருக்குது. அதனால் மெயினாக வந்து என்னென்ன காமிக்கணுமோ அது மட்டும்தான் காமிச்சிருக்கேன். ஒன்ஸ் வந்து நம்ம அங்கே ஃபிட் பண்ணதுக்கப்புறம் வந்து ஒன்றா வந்து உங்களுக்கு புரியும். இந்த வீடியோவில் வந்து கம்ப்ளீட்டாக வந்து பாருங்கள். ஏன்னா அது கேபினெட்ஸ் வந்து எப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு. ஏன்னா நீங்கள் வந்து ரெனோவேஷன் வந்து பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வீட்டுக்குள்ளேயே வந்து வச்சு பண்ணணும் அப்படின்னா நிறைய டியூரேஷன், நிறைய டைம் எடுக்கும். இன்னொன்று என்னென்னா கேபினெட்ஸ் வந்து நீங்கள் கேர்கேஸ் வந்து பண்ணி வீட்டில் வந்து பண்ணாலும் கூட கண்டிப்பாக வந்து டைம் எடுக்கும். ஏன்னா கேர்கேஸ்னால இங்கே பாக்ஸ் அடிச்சுட்டு அங்கே எடுத்துகிட்டு வந்து நம்ம ஃபிக்ஸிங் வந்து பண்ணுறோம் அப்படின்னா ப்ராப்ளம் எதுவுமே வந்து இருக்காது. கேர்கேஸ் வந்து தனித்தனியாக வந்து நம்ம எடுக்கும்போது ப்ராப்ளம் வந்து ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ப்ராப்ளம்னா டைம் டியூரேஷன் வந்து அதிகமாக வந்து எடுக்கிற மாதிரி இருக்கும். பட் என்னென்னா இந்த மாதிரி பாக்ஸ் ஒர்க் வந்து பண்ணும்போது வந்து டிரான்ஸ்போர்ட்டிங்கில் வந்து நிறைய ப்ராப்ளம்லாம் வந்து ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் என்னென்னா கேர்கேஸில் வந்து அப்படி கிடையாது. ஒரு ஃப்ளாட்டுக்கு உண்டான வந்து கம்ப்ளீட்டாக வந்து திங்ஸ்லாம் வந்து ஒரே வண்டியில் வந்துடும். இந்த மாதிரி பாக்ஸ் ஒர்க்லாம் வந்து பண்ணும்போது ஒரே வண்டியில் வராது. ஒரு 4-5 வண்டி வந்து எடுக்கிற மாதிரி இருக்கும். கேர்கேஸ்னால் தனித்தனியாக வந்து அளவு எடுத்துருவாங்க. அளவு எடுத்துகிட்டு அங்கே போயிட்டு ஜஸ்ட்டு ஃபிட்டிங் தான் பண்ணுவாங்க. பாக்ஸ் ஒர்க்ன்றது வந்து இப்போது இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குறதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக இங்கேயே ரெடி பண்ணிடுவோம். ரெடி பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஒரே வண்டியில் வந்து பிடிக்காது. பட் என்னென்னா உங்களுக்கு வந்து அந்த டியூரேஷன் வந்து கம்மியாகிடும். இப்போ ஃப்ளாட் வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணலை, இன்னும் டைம் எடுப்பாங்க அப்படின்னா முன்னாடியே வந்து ரெடி பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் ஆல்ரெடி அந்த வீட்டுக்குள்ளே ஸ்டே பண்ணுறீங்க அப்படின்னா முன்னாடியே ரெடி பண்ணிட்டு இந்த மாதிரி பாக்ஸ் ஒர்க் வந்து அங்கே வந்து ஜஸ்ட்டு ஃபிட்டிங் ஒர்க்கு தான். திருப்பி அங்கே கேர்கேஸ் ஒர்க்குனால கூட கண்டிப்பாக வந்து கட்டிங் ஒர்க்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும். அதனால் நீங்கள் எப்படி வந்து பார்த்தாலும் பாக்ஸ் வந்து ரெடி பண்ணி ஃபிக்ஸ் பண்ண மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். தவிர நீங்கள் தனித்தனியாக வந்து கேர்கேஸ் வந்து தனித்தனியாக வந்து பிரித்து நீங்கள் எடுத்துகிட்டு போய் பண்ணிங்கன்னா கூட ஒர்க் டியூரேஷன்ன்றது வந்து அதிகமாக நாள் எடுக்கும். இன்னொன்று என்னென்னா மெயின் வந்து வீட்டுக்குள்ளே வந்து யாராவது வந்து ஸ்டே பண்ணுறாங்கன்னா டஸ்ட் அதிகமாக இருக்கும். இல்லை ஃப்ளாட் வந்து ஒரு ஹேண்ட் ஓவர் வந்து பண்ணலை அப்படின்னா கூட திருப்பி வந்து அங்கே போயிட்டு திருப்பி ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா பேக்ரவுண்டில் இருக்கிற 6 mm வந்து பார்த்தீங்கன்னா லைட்டு டிஃப்ரென்ஸ் வரும். இல்லை அங்கேயும் கட்டிங் பண்ணுற மாதிரி இருக்கும். கேர்கேஸ் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற அட்வான்டேஜ் வந்து கம்ப்ளீட்டாக வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏன்னா அதில் இருக்கிற அட்வான்டேஜ் என்னென்னா மெட்டீரியல் எல்லாத்தையும் எடுத்து அங்கேயே போய் ஜஸ்ட் ஃபிட்டிங் தான் வந்து பண்ணுவாங்க. பட் என்ன அதுவும் டைம் எடுக்கும். ஏன்னா ட்ராவர் ரெடி பண்ணணும், சைடு பீஸ் வந்து அடிக்கணும், அதுலேயே டிசைன் வந்து நிறையா வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். பட் என்னென்னா கேபினெட்ஸ் வந்து பண்ணும்போது அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் எதுவுமே இருக்காது. 90% வந்து இங்கே உங்களுக்கு வந்து ஒர்க் எல்லாமே முடிஞ்சிடும். அந்த டோரோட ஷட்டர் மட்டும் தான் ஃபிட் பண்ணுற மாதிரி இருக்கும். டோரோட ஷட்டர் கூட ஃபைனலில் நம்ம கேபினெட்ஸ்லாம் வந்து ஃபிட் பண்ணதுக்கப்புறம் தான் அளவு எடுக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா வால் வந்து கிராஸாக இருக்கும், இல்லைன்னா சில இடத்துல வந்து டம்மி போடுற மாதிரி இருக்கும். அதனால் டோர்ஸ் அளவுலாம் இங்கேயே எடுக்கலாம். பட் என்னென்னா எல்லாத்தையும் ஃபிட் பண்ணதுக்கப்புறம் எடுத்தோம்னா பெஸ்ட்டு. நீங்கள் எப்படியா இருந்தாலும் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து சீக்கிரமாக முடியணும் அப்படின்னா நீங்கள் முன்னாடியே ஆர்டர் கொடுத்து இந்த மாதிரி கேபினெட்ஸ்லாம் வந்து ரெடி பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு வந்து லேட் ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னா கேர்கேஸ் வந்து பண்ணி அங்கே வந்து திருப்பி வந்து ஒர்க் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். பட் என் ரெண்டுத்துக்கும் வந்து டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேபினெட்ஸ் வந்து நம்ம பண்ணுறதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக முடியும். நீங்கள் முன்னாடியே ஆர்டர் வந்து கொடுத்தீங்கன்னா இங்கே ரெடி பண்ணி வச்சுருவோம். கேர்கேஸ்ன்றது வந்து அது வந்து ஒரு 1 week 10 days வந்து கம்ப்ளீட்டாகவே கேர்கேஸ் முடிஞ்சிடும். பட் என்னென்னா அங்கே போய் ஃபிட்டிங் பண்ணும்போது திருப்பி வந்து அங்கே ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அங்கே ஒர்க் பண்ண மெயினாக என்ன ப்ராப்ளம் தெரியுங்களா? 9 to 6னால் சில அப்பார்ட்மெண்ட்டில் மட்டும்தான். பழைய அப்பார்ட்மெண்ட்டில் தான் 9 to 6. புதுசாக வந்து கட்டுறதுல வந்து பார்த்திங்கன்னா 9:30 to 5:30ன்னு சொல்லுவாங்க. 1 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் வந்து மிஷின் வந்து ஆன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. லேபர்ஸும் வந்து ப்ராப்பரான டைமுக்கு வந்து வரமாட்டாங்க. அவங்கள ஒரு கான்ட்ராக்ட் கொடுத்து நம்ம பண்ணாலும் கூட சில பேர் வருவாங்க, சில பேர் வரமாட்டாங்க, சில பேர் டிலே பண்ணுவாங்க. டெய்லி ஃபாலோ பண்ணணும், வராங்களா வரமாட்டாங்களான்றதுலாம் தெரியாது. கேபினெட்ஸ்லாம் இங்கே ரெடி பண்ண வச்சுக்கோங்களேன். எங்களுக்கு அந்த மாதிரிலாம் ப்ராப்ளம் எதுவுமே இருக்காது. அதனால தான் எல்லா வீடியோஸும் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து கேபினெட்ஸ் வந்து இங்கே ரெடி பண்ணிடுவோம். ஏன்னா இதில் ஃபுல்லாகவே சிசிடிவிஸ் இருக்கும். அதனால் டிலே பண்ண மாட்டாங்க. அதனால் எங்களுக்கு ஒர்க்குன்றது வந்து சீக்கிரமாக வந்து முடிஞ்சிடும். இன்னொன்று என்னென்னா டே அண்ட் நைட் வந்து இங்கே பண்ணுவாங்க. யாரோட ப்ராப்ளம் வந்து எங்களுக்கு கிடையாது. ஏன்னா அவங்க வந்து தூக்கம் வந்து மட்டும்தான் தூங்குவாங்க. மற்றபடி வந்து டே அண்ட் நைட் வந்து ஒர்க் வந்து பண்ணுவாங்க. அதனால் எங்களுக்கு கேபினெட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து சீக்கிரமாக வந்து முடியும்.
கிளைண்ட்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாக வந்து டெலிவரி பண்ணி கொடுக்க வேண்டிய டைம் டியூரேஷன்ன்றது வந்து எங்களுக்கு வந்து கம்மியாக கொடுத்தாலும் நாங்கள் சீக்கிரமாக வந்து முடிச்சிடுவோம். ஏன்னா இங்கே வந்து டே அண்ட் நைட் வந்து ஒர்க் பண்ணும்போது ஒரு கேபினெட் வந்து நாங்கள் ரெடி பண்ணுற வச்சுக்கோங்களேன், ஒரு 2 டேஸில் வந்து ரெடி பண்ணிடுவோம். இதுவே சைட்டில் ரெடி பண்ணோன்னா இங்கே கட் பண்ணி இங்கே திருப்பி வந்து எட்ஜ் பெண்டிங்லாம் வந்து பண்ணி திருப்பி அங்கே போய் ஃபிட்டிங் பண்ணோம் அப்படின்னா இந்த ட்ராவலோட டைம், இதுக்கப்புறம் வந்து என்ன டைமிங்க்கு வருவாங்க, அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ப்ராப்ளம்லாம் ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் அந்த மெட்டீரியல் வேணும், இந்த மெட்டீரியல் வேணும்னுவாங்க. அதனால எங்களுக்கு அந்த டிரான்ஸ்போர்ட்டிங்கில் வந்து இந்த 4-5 வண்டி வரும்னு சொன்னேன் இல்லையா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு குட்டியான எடுத்துக்கங்களேன், அது ஒரு 4-5 வண்டி வருது அப்படின்னா அந்த 4-5 வண்டியை வந்து ஏற்றுறதோட லாஸ் வந்து எங்களுக்கு வந்து கேர்கேஸ் வந்து பண்ணி அங்கே வந்து பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா நிறைய ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால கேபினெட்ஸ் வந்து இங்கே டே அண்ட் நைட் வந்து பண்ணும்போது ஒரு 4-5 வண்டி தான் வந்து பார்த்திங்கன்னா மெட்டீரியலே வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஏற்றுற மாதிரி இருக்கும். அதனால எங்களுக்கு அந்த மாதிரி ப்ராப்ளம் எதுவுமே வந்து கிடையாது. கிளைண்ட்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கும் ப்ராப்ளம் எதுவுமே வந்து வராது இதனால். ஏன்னா சீக்கிரமாக வந்து டெலிவரி பண்ணி கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கும் வந்து ப்ராப்ளம்லாம் எதுவுமே இருக்காது, எங்களுக்கும் ப்ராப்ளம் இருக்காது. ஏன்னா சைட்டில் வச்சு பண்ணும்போது ஆல்ரெடி சொன்னது தான் நிறைய ப்ராப்ளம்லாம் ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இப்போலாம் கூட சைட்டில் வச்சு கூட சிலதெல்லாம் வந்து பண்ணிட்டு தான் இருக்கும், கேர்கேஸ் வச்சு அதில் நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கும். பட் என்னென்னா பாக்ஸ் ஒர்க் வந்து பண்ணும்போது உங்களுக்கு வந்து டைம் வந்து ரொம்ப கம்மியான டைமில் வந்து ஒர்க் வந்து கம்ப்ளீட் பண்ணலாம். இது வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து கிச்சனோட கேபினெட். இந்த கிச்சனோட கேபினெட்டில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு ஆயில் புல் அவுட், இது வந்து கேஸ் சிலிண்டர் சைடு வரும். ஆக்சுவலாக கீழே வந்து ப்ளைவுட் வந்து வராது. பட் என்ன இந்த செட்டப் வந்து பண்ணும்போது அது வந்து ப்ராப்பராக வந்து தெரியணும் எந்த யூனிட் வந்து எங்கெங்கே வரும் அப்படின்றது. ஆக்சுவலாக வந்து நம்ம ஒரு கிச்சன் வந்து டெமாலிஷன் பண்ணுறோம், ரெனோவேஷன் வந்து பண்ணுறோம் அப்படின்னா கிச்சன் கம்ப்ளீட்டாக வந்து டெமாலிஷன் வந்து பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து நம்ம இன்னர் டு இன்னர் உள்ளளவு வந்து பார்த்திங்கன்னா எண்ட் டு எண்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா அதோட விட்த்தை வந்து இது தெரிஞ்சிடும். இதோட விட்த்துன்றது வந்து இந்த சைடு இருக்கும். இந்த யூனிட் எப்படி இருந்தாலும் மாற்றிக்கலாம். இப்போ ஆயில் புல் அவுட் இந்த லாஸ்ட்டில் தான் வரும்னா இல்லை, ஆக்சுவலாக வந்து சென்டரில் தான் வரும். இந்த யூனிட் வந்து தூக்கி நடுவில் வச்சாலும் சேம் வித்து தானே, அதனால் விட்த்தானது வந்து ப்ராப்ளம் வந்து கிடையாது. இந்த மாதிரி ரெனோவேஷன் வந்து நம்ம பண்ணும்போது வந்து முன்னாடியே வந்து கேபினெட்ஸ் வந்து பண்ணிட்டோம்னா டெமாலிஷன் பண்ண உடனே வந்து நம்ம கேபினெட்ஸ் வந்து டெலிவரி பண்ணி இந்த மாதிரி ஃபிட்டிங் ஒர்க்குன்றது வந்து முடிச்சிடலாம். இதோட கேபினெட் கலர்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட்டு தான், நீங்கள் பார்க்குற அந்த ஒயிட்டு தான், பியூர் ஒயிட் அப்படின்னா ஆஃப் ஒயிட்னு சொல்லுவாங்க. இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா வாஷிங் மிஷினுக்கு வரும். அதுக்கப்புறம் வந்து இது சிங்க், அதுக்கப்புறம் எல் கார்னரே வந்து பார்த்திங்கன்னா இங்கேயே ரெடி பண்ணிடுறோம். ஏன்னா அது ஜாயிண்ட்ஸ் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது, ஒரே யூனிட் தான். கிளைண்ட்டோட ரெக்குவயர்மெண்ட் அதுக்கப்புறம் வந்து பட்ஜெட் பேஸ் பண்ணி தான். ஏன்னா சிலதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 2 யூனிட்டாக வந்து பண்ணுற மாதிரி இருக்கும், அங்கே போயிட்டு ஃபிட்டிங் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் என்னென்னா இது வந்து சிங்கிள் ப்ளைவுட்டில் வந்து பண்ணது, சிங்கிள் யூனிட் இது. அது பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து டிஷ் வாஷர், இது வந்து வாஷிங் மிஷின், சிங்க், எல் கார்னர், டிஷ் வாஷர், வாஷிங் மிஷின் எப்படியா இருந்தாலும் வச்சுக்கலாம். ஆக்சுவலாக வந்து டிஷ் வாஷர் தான் வைப்பாங்க இந்த சைடு வந்து வாஷிங் மிஷின் தான் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஏன்னா சிங்க் இந்த சைடு இருக்கும்போது இந்த சைடு ஓப்பன் பண்ணும்போது வந்து டிஷ் வாஷர் தான் கரெக்டாக இருக்குது. அதுக்கப்புறம் டேண்டம் அந்த ஆயில் புல் அவுட் இங்கே வரும். கேஸ் சிலிண்டர் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டில் வந்து போயிடும். ஓவரால் யூனிட் வந்து இவ்வளோ தான் வரும். எல்லாமே ஒரு யூனிட் வந்து அங்கங்கே வந்து இருக்கும். இது வந்து பெட்டு, அதோட பெட்டு வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். இதுக்கு மேலே வந்து ப்ளைவுட் போட்டு ஹைட்ராலிக்லாம் போடணும். இது வந்து 2 யூனிட். நடுவில் வந்து பார்ட்டிஷன் எதுக்காக பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஆக்சுவலாக வந்து லிஃப்ட்டில் வந்து ஷிஃப்டிங் பண்ண முடியாது. அதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து செப்பரேட்டாக யூனிட் வந்து செப்பரேட்டாக பிரித்து அங்கே வந்து ஃபிக்ஸ் பண்ணுறது. மெயின் ரீசன் என்ன அப்படின்னா ஒரே ப்ளைவுட் வந்து நம்ம பண்ணலாம். பட் என்னென்னா 2 யூனிட்டாக வந்து பண்ணுறோம் அப்படின்னா ஃப்யூச்சரில் எங்கே இருந்தாலும் கூட ஷிஃப்டிங் வந்து பண்ணிக்கலாம். இது வந்து மேக்ஸிமம் வந்து லிஃப்ட்டில் போகிற மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா அதோட பாக்ஸை வந்து மேக்கிங் பண்ணுவோம். இல்லை எனக்கு ஃபுல்லாக வேணும் அப்படின்னா கூட பண்ணுவோம். ஏன்னா நம்ம எல்லாத்தையும் பண்ண போகிறது கிடையாது இல்லையா, அதனால் காட்டு தானே, அதனால் 2 யூனிட்டாக வந்து பண்ணோம். அது இல்லாமல் என்னென்னா ஒரே யூனிட்டாக வந்து பெருசாக வந்து பண்ணும்போது பேக்ரவுண்ட் வந்து நம்ம ப்ளைவுட் அடிக்கும்போது அந்த ப்ளைவுட்டோட அகலம் வந்து பார்த்திங்கன்னா 8க்கு 4 தான். அப்போது நடுவில் வந்து ஜாயின்ட்ஸ் எப்படியா இருந்தாலும் தெரியும். அதனால தான் வந்து மேக்ஸிமம் வந்து 8க்கு 4 வர மாதிரி கேபினெட் வந்து ரெடி பண்ணி 2 கேபினெட்டை வந்து போட்டு அங்கே வந்து ஃபிக்ஸிங் வந்து பண்ணிடும். அப்போ உங்களுக்கு ஜாயின்ட்ஸும் வராது, கீழே இருக்கிறதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்கும், நல்லாயிருக்கும். நடுவில் வந்து பார்ட்டிஷன் டிவைட் எப்படியா இருந்தாலும் நம்ம போட தான் போகிறோம்.
இந்த பெட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்படியா இருந்தாலும் பார்ட்டிஷன் வந்து டிவைட் பண்ண தான் போகிறோம். ஏன்னா நடுவில் வந்து பார்ட்டிஷன் இல்லாமல் வெறும் பிளெயினாக இருக்கக்கூடாது. அதனால் எப்படியா இருந்தாலும் டிவைட் பண்ண போகிறோம் செப்பரேட்டாக. அதுக்கு பதிலாக வந்து நம்ம தனியாக வந்து ஸ்ப்ளிட் பண்ணிடுவோம். இப்போ இதுக்கெல்லாம் வந்து பாருங்கள், இதுவும் வந்து பார்த்திங்கன்னா சேம் அதே மாதிரி தான். இதில் ஆக்சுவலாக வந்து 3 காட் வரும். ஒரு காட் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது, ஒரு காட் வந்து ஆல்ரெடி சொல்லிட்டேன். இன்னொரு காட் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வரும். இது வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் ஸ்மால் சைஸ், அதனால் சிங்கிள் ப்ளைவுட்டில் வந்து பண்ணது. உங்களுக்கு எந்த ஜாயின்ட்ஸ் எதுவுமே வந்து இருக்காது, நடுவில் எதுவுமே வந்து இருக்காது. ஒரு வேளை இருந்தாலும் அது லேப்பிங் ப்ராசஸில் வந்து பண்ணிடுவோம். பண்ணாலும் செப்பரேட்டாக வந்து பாக்ஸ் வந்து கேபினெட்ஸ் வந்து பண்ணால் தான் வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட்டு. லேப்பிங்லாம் என்ன தான் பண்ணி ஜாயிண்ட் பின்னெல்லாம் அடித்து பண்ணாலும் இந்த மாதிரி செப்பரேட் கேபினெட்ஸ் வந்து பண்ணி அங்கே போயிட்டு அதுக்கும் இதுக்கும் அட்டாச் பண்ணி டைரெக்டாக ஸ்க்ரூ பண்ணிடுவோம். ஹைட்ராலிக் வந்து போட்டுருவோம். இதுதான் ஓவராலாக 3 காட். இந்த கிச்சனோட பேண்ட்ரிலாம் வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே ஒரு பாக்ஸ் இருக்கும். சிம்பிளாக வந்து சொல்லிடுறேன், ஏன்னா வீடியோ லென்த் அதிகமாகிடும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பேண்ட்ரி யூனிட். இது வந்து பார்த்திங்கன்னா ஒன்று அவன் ஓடிஜிலாம் வைக்கிற யூனிட் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு போட்டிருக்கோம். பேக்ரவுண்டில் வந்து வார்ட்ரோப் இருக்கும். இது பேக்ரவுண்டில் வந்து கெஸ்ட் பெட்ரூமோட 2 வார்ட்ரோப் வந்து இருக்கும். நான் அந்த சைட்டில் போய் வீடியோ எடுத்து போடுறேன், அப்போ தான் வந்து தெரியும். கெஸ்ட் பெட்ரூமோட வார்ட்ரோப் வந்து இந்த மாதிரி கேபினெட்ஸ் தான் ரொம்ப காஸ்ட்லி. டோரும் வந்து பார்த்திங்கன்னா காஸ்ட்லி தான், நீங்கள் சூஸ் பண்ணுற மெட்டீரியல் பொறுத்து இருக்கும். பட் என்னென்னா கேபினெட் வந்து காஸ்ட் வந்து அதிகம். ஏன்னா இதில் யூஸ் பண்ணுற மெட்டீரியல், அதோட பாக்ஸ் மேக்கிங் ப்ராசஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும். இப்போ வந்து நம்ம அங்கே டிமாலிஷன் வந்து பண்ணி அப்படியே டைரெக்டாக வந்து ஃபிக்ஸிங் பண்ணிடுவோம். கெஸ்ட் பெட்ரூமோட வார்ட்ரோப்ஸ் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டடி யூனிட்டோட சைடு ஒன்று வரும். அதுக்கப்புறம் அப்பர் யூனிட் ஒன்று வரும். அதுக்கப்புறம் பேஸில் வந்து கவுண்டர் வரும். அந்த கவுண்டரோட யூனிட் இது. ஸ்டடி யூனிட் வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாகவே இந்த சைடு தான் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா கார்ட்போர்டு, பேக் போர்டு, ஹெட் போர்டு இருக்கும் இல்லையா, ஹெட் போர்டோட ப்ளைவுட்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா மாஸ்டர் பெட்ரூமோட வார்ட்ரோப்ஸ் 1 2 அப்படியே வந்து பார்த்திங்கன்னா 3 வந்து பார்த்திங்கன்னா வரும். ஆக்சுவலாக வந்து ட்ராயர் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. எங்களுக்கு வந்து ட்ராயர்லாம் வந்து எந்த ப்ராப்ளம் எதுவுமே வந்து கிடையாது. ஏன்னா ஆல்ரெடி வந்து ஒர்க் வந்து போயிட்டுருக்கனால சீக்கிரமாக முடிச்சிருவாங்க. நான் வேறு பாக்ஸ்லாம் வந்து பண்ணியிருக்காங்க. மாஸ்டர் பெட்ரூமோட கம்ப்ளீட் வார்ட்ரோப் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். உங்களுக்கு இப்போ பார்க்கும்போதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரியாக இருக்கலாம். பட் என்னென்னா அது ஃபைனல் ஸ்டேஜ், ஃபினிஷிங் ஸ்டேஜில் வந்து பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். நான் சாம்பிள் வந்து ஒரு இமேஜ் வந்து காமிக்கிறேன் பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா கிட்ஸ் பெட்ரூமோட வார்ட்ரோப். டோட்டலாகவே வந்து பார்த்திங்கன்னா இதுதான் விட்த்தும் ஹைட்டும். ஏன்னா ஆல்ரெடி வந்து அவங்க கபோர்டே வந்து பார்த்திங்கன்னா உள்ள வரைக்கும் வந்து ப்ரொஜெக்டை வந்து பண்ணியிருக்காங்க. அதனால் பெருசெல்லாம் பண்ண முடியாது. ஒரு வால் டு வால் இருக்குது அப்படின்னா அதில் டிவைட் பண்ணி தான் பண்ண முடியும். இந்த ஃப்ளாட்டை பொறுத்த வரைக்கும் கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏன்னா அவங்களே வந்து பார்த்திங்கன்னா டெப்த்து வந்து கொடுத்துருப்பாங்க. ஏன்னா வார்ட்ரோப் வந்து பண்ணதுக்கப்புறம் வந்து வாலோட லெவலில் தான் இருக்கும், ப்ராஜெக்டே வெளியில் வராது, ஸ்பேஸ் வந்து ஆக்குபை பண்ணாது. அதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கேபினெட்ஸ் வந்து கொஞ்சம் குட்டியாக தான் இருக்கும், ரொம்ப ஸ்மால் சைஸ் இருக்கும். ஸ்மால் சைஸ்னால் 2 அடி இருக்கும் இன்னர் அளவு. அவுட்டர்லாம் வந்து பார்த்திங்கன்னா 2.25 இருக்கும். ஏன்னா இந்த சைடு வந்து பீஸ் இதெல்லாம் வந்து போக. இது வந்து கிட்ஸு பெட்ரூம், அது வந்து கெஸ்ட் பெட்ரூம், இது வந்து கிட்ஸு பெட்ரூம், இதுவும் கிட்ஸு பெட்ரூம் தான். அதுக்கப்புறம் வந்து இது வந்து பூஜை யூனிட். அதுக்கப்புறம் வந்து இது வந்து பார்த்திங்கன்னா கிட்ஸ் பெட்ரூம்லேயே வந்து ரேக்ஸ் வரும். அதுக்கப்புறம் வந்து இதுவும் வந்து பூஜை யூனிட்டோட ஒரு யூனிட் வந்து பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே இருக்கும். அது சாரி, இது இந்த 2 வந்து பார்த்திங்கன்னா பூஜை யூனிட்.
இது வந்து பார்த்திங்கன்னா கிட்ஸ் பெட்ரூமோடது. இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே இருக்கும். இதில் ட்ராவர்ஸ் வரும். இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா கிச்சனோட அப்பர் யூனிட். இந்த ரெண்டுமே வந்து கிச்சனோட அப்பர் யூனிட் வந்துடும். இது வந்து பார்த்திங்கன்னா கேபினெட்ஸ் வந்து வரும் லிவிங் ரூமில், டைனிங் டேபிள் கிட்ட க்ராக்கரி யூனிட் கூட வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி தான் வரும். பட் என்னென்னா டைனிங் டேபிள் ஒரு இடத்துல இருக்கும், க்ராக்கரி யூனிட் வந்து ஒரு இடத்துல இருக்கும். நான் சைட்டில் வீடியோ வந்து பாருங்கள், அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு க்ளீனாக வந்து புரியும். இந்த ரெண்டு கேபினெட்ஸ் அப்படி தான். இதில் வர்றது வந்து பார்த்திங்கன்னா அந்த ரெண்டு கேபினெட்டுக்கு வந்து சைடில் வரும். இதோட கேபினெட் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். வந்து ஃபுல்லாகவே ட்ராவர்ஸ் வந்து இதில் மேக் பண்ணுற மாதிரி இருக்கும். ட்ராவர்ஸ் வந்து ஆல்ரெடி ரெடி பண்ணிட்டோம். அது அப்படியே வந்து ஃபிட்டிங் ப்ராசஸ் தான். ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ தான். ஒரு ஃப்ளாட்டுக்கு உண்டானது வந்து பார்த்திங்கன்னா 3 வார்ட்ரோப்ஸ், 3 காட், அதுக்கப்புறம் வந்து கிச்சனோட கேபினெட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக ரெடி பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் வந்து அதோட லாஃப்டோட ப்ளைவுட்ஸ், அதுக்கப்புறம் அதோட ஃப்ரேம், இதுக்கப்புறம் டேண்டம்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா தனித்தனியாக வந்து டிவைட் பண்ணி பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த டைமில் வந்து கண்டிப்பாக நான் வீடியோ எடுத்து போடுறேன். இந்த கேபினெட்ஸ்லாம் வந்து நம்ம ரெடி பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல வந்து மார்க் பண்ணிடுவோம். அதனால் வந்து ஈஸி ப்ராசஸ். இங்கே வந்து நம்ம பண்ணி அங்கே போய் டைரெக்டாக ஃபிட்டிங். நீங்கள் ஆல்ரெடி ஸ்டே பண்ணுறீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரெடி பண்ணிட்டு அங்கே பண்ணிட்டோம்னா ப்ராப்ளம் எதுவுமே இருக்காது. நம்ம வந்து சைட்லேயே வச்சு பண்ணுறோம் அப்படின்னா ஹேண்ட் ஃபினிஷிங்கில் வரும், நிறைய ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், நிறைய நாள் வந்து டியூரேஷன் இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.